டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஷின் பார்க்கலாம். 15 ஜூன் 2025 நடந்த எக்ஸாம். 3 circles of radius 3.5 cm are placed in such a way that each circle touches the other two. The area of the portion enclosed by the circle isனு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், மேலே ஒரு ரெட் கலர் சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன், கீழே லெஃப்ட் சைடில் ஒரு எல்லோ கலரும் ரைட்டில் ஒரு ப்ளூ கலர் சர்க்கிளும் இருக்குது. இந்த 3 சர்க்கிளும் என்க்ளோஸ் பண்ண ஏரியா நடுவில் அந்த சென்டரில் இருக்குது பாருங்கள், ஒரு எம்டி ஸ்பேஸ், அதோட ஏரியா தான் கேட்குறாங்க. சரிங்களா, ரைட், ஓகே. நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒவ்வொரு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டையும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு நடுவில் என்ன கிடைக்கும், ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஆனால் எனக்கு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வேண்டாம், நடுவில் அந்த ஒயிட் கலரில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, 3 சர்க்கிளும் சேரக்கூடிய இடத்துல, அதுதான் எனக்கு வேணும். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன, the area required is equal to area of a triangle. இப்போ நமக்கு எல்லோ கலர் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து ரெட் கலர் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு சைடு. இதே மாதிரி அடுத்து ரெட் கலர் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து ப்ளூ கலர் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன், அடுத்து ப்ளூ கலர்ல இருந்து எல்லோ கலர் ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்போ 3 சைடு கொண்ட ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ஒரு சமபக்க முக்கோணம். அப்போ இதோட சைடு லென்த் எவ்வளவு இருக்கும், சர்க்கிளோட ரேடியஸ் 3.5. அப்போ ஒரு சைடுங்கிறது 2 ரேடியஸ் இருந்ததா, எல்லோ கலர் சர்க்கிளில் ரேடியஸ் பாருங்க 3.5, ரெட் கலர் சர்க்கிளில் பாருங்க ஒரு 3.5. அப்போ 3.5 + 3.5ங்கிறது 7. அப்போ ட்ரையாங்கிளோட சைடு ஈச் 7 சென்டிமீட்டர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து மைனஸ்லேருந்து எதை கழிக்க போகிறோம், ஹாஃப் ஆஃப் சர்க்கிள் ஏரியா, ஒரு சர்க்கிளோட ஏரியாவில் பாதியை கழிச்சா போதும், அந்த எம்டி ஸ்பேஸோட ஏரியா நமக்கு கிடைச்சிரும். சரி, அப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, √3/4 இன்ட்டு சைடு ஸ்கொயர். இங்கே சைடு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், 7ன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்து வட்டத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன, πr². அப்போ πr²/2. இங்கே ரேடியஸுங்கிறது எவ்வளவு, 3.5². அப்போ சைடுக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ரேடியஸ்க்கு பதிலாக 3.5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1.967 cm². ஆப்ஷன் ஏ கரெக்டு.